கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இதை பற்றி நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டின்னா அது ஒரு வேல்யூ, ரைட்? நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளூயிடுக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்த ஒரு டேபிளில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வாட்டரோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி 1.8 × 10⁻³ அது டெம்பரேச்சரை பொறுத்து வேரியேஷன் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி வந்து கம்மியாகிட்டே வரும். அதே மாதிரி பிளட் பாருங்கள் 4, எத்தில் ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா 1.2, இன்ஜின் ஆயில் 200, கிளிசரின் பார்த்தீங்கன்னா 1500 இருக்குது. அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளூயிடுக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. த பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா இன்ஜின் ஆயிலோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி பாருங்கள் 200, ரைட்டா? எல்லாமே ஃப்ளூயிடு தான். வாட்டரும் ஃப்ளூயிடு தான், இன்ஜின் ஆயிலும் ஃப்ளூயிடு தான், கிளிசரினும் ஃப்ளூயிடு தான், எத்தில் ஆல்கஹாலும் ஃப்ளூயிடு தான். இன்ஜினுக்கு வந்து ஏன் மெயினாக வந்து இன்ஜின் ஆயிலை யூஸ் பண்ணுறோம்? ஒய் நாட் வாட்டர், ஒய் நாட் கிளிசரின்? வாட்டரோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி பார்த்தோன்னா 1.8, அதே கிளிசரினோடது பார்த்தோன்னா 1500, கரெக்டா? இப்போது இதிலிருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளூயிடோட திக்னஸை பற்றி பேசுது, ரைட்? பார்த்தீங்கன்னா கிளிசரின் 1500 இருக்குது, அதோட திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதே வாட்டரோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி பாருங்கள் 1.8, அதோட திக்னஸ் கம்மியாக இருக்கும். அதை தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா இன்னொரு இமேஜ் காட்டுறோம் பாருங்கள். 2 கிளாஸ் இருக்குது. ஒரு கிளாஸில் வந்து வாட்டர், இன்னொரு கிளாஸில் வந்து ஹனி, அதாவது தேன். 2 கிளாஸ்லேயும் ஒரே சைஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை போடுறேன். எந்த கிளாஸ் பீக்கரில் அந்த ஆப்ஜெக்ட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்? ஆப்வியஸ்லி வாட்டர் தான். ஏன்னா வாட்டரோட திக்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, ஹனியோட திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரைட்? அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியாக பிடிக்கணும் வந்து பேசிக் லேயர் ஆன்சர் சொல்லணும்னா அதோட திக்னஸை பற்றி பேசுது, ரைட்? திக்னஸ் அப்படின்றத விட இன்னும் பியூராக இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தோன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், ரைட்? இந்த வாட்டரோட விஸ்கஸ் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். விஸ்கஸ் ஃபோர்ஸ்னால் அப்போசிங் ஃபோர்ஸ், மேல் நோக்கி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், ரைட்டா? ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிரும். அதே ஹனியில் பார்த்தோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும், விச் மீன்ஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால் அது ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இந்த வேல்யூவை மேத்தமேட்டிக்கலாக எப்படி டெரிவ் பண்ண போகிறோம் அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்காக என்கிட்ட இன்னொரு சினாரியோ இருக்குது. இங்கே வாட்டர் லேக் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்கேன், ரைட்டா? இந்த ஃப்ளூயிட் மூவ் ஆகுதுன்னா அது வெறுமனே மூவ் ஆகாது, லேயர் பை லேயரை தான் மூவ் ஆகும். அது லேயர் பை லேயர்னால் என்ன? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டாப் லேயரில் வந்து அதோட ஸ்பீட் அதிகமாக இருக்கும், அப்படியே உள்ள பாட்டமில் போக 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 அதோட ஸ்பீடு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளே வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். ஒரு கல்லை தூக்கி போட்டோன்னா மேலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், அப்படியே கீழே போக 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 என்ன ஆகும்? அந்த சர்ஃபேஸில் போய் ரெஸ்ட்டில் போய் நின்றுக்கும், அது மூவ் ஆகவே ஆகாது. அப்போது ஃப்ளூயிடோட ஸ்பீடு ஹைட்டை பொறுத்து மாறுபடும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? அந்த ஃப்ளூயிட் வந்து லேயர் பை லேயராக மூவ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூயிட் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதுன்னா டாப் லேயர் வந்து அதிகமான ஸ்பீடு இருக்குன்னு வச்சுப்போம். அப்படியே உள்ளே போக 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 ஸ்பீடு கம்மியாயிரும், அப்படியே டெப்த் அதிகமாக அதிகமாக அப்படியே ஸ்பீடு கம்மியாகிட்டே வரும் இந்த மாதிரி, ரைட்? நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து இந்த பாட்டம் போயிட்டோன்னா அதோட ஸ்பீடு கம்மியாயிரும், ரைட்? இப்போது நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியை டெரிவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு இமேஜினரி ஏரியாவை சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி, ரைட்? இந்த மாதிரி. இப்போது இமேஜினரி ஏரியா அப்படிங்கிறத விட நம்ம வந்து மேலே ஒரு ஷீட்டை வச்சுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் சர்ஃபேஸில், அதே பாட்டமில் வச்சுன்னா ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்கும், ரைட்? இப்போது வாட்டர் லேயர் பை லேயராக ஃப்ளோ ஆகுது. அப்போது நான் ஒவ்வொரு லேயராக பிரிச்சிருக்கேன், ஒரு இமேஜினரி ஏரியாவை சூஸ் பண்ணிவிட்டேன். விஸ்கஸ் ஃபோர்ஸ்னால் என்னன்னா இந்த 2 லேயர் இருக்குது பார்த்தீங்களா, ரைட்? இந்த வாட்டரில் 2 லேயருக்கு நடுவில் கிரியேட் ஆகிற அப்போசிங் ஃபோர்ஸை தான் நம்ம வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? இப்போது விஸ்கஸ் ஃபோர்ஸ்னால் என்ன? இட் இஸ் அன் இன்டர்னல் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த லேயர்ஸ். ஃப்ளூயிடு லேயர் பை லேயராக ஃப்ளோ ஆகும். அந்த லேயர் ஃப்ளோ ஆகிற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு அப்போசிங் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும். அந்த அப்போசிங் ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்னது? விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இப்போது அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கும்,
ரைட். இந்த ஏரியா எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமாக விஸ்கஸ் ஃபோர்ஸும் இருக்கும். ரெண்டாவது ஃபேக்டர், that viscous force is directly proportional to velocity gradient dv by dx. சரி, இந்த லேயர் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அதிகமாக மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு அதிகமாக வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ரைட். வெலாசிட்டி ஓகே, வெலாசிட்டி கிரேடியன்ட்னா என்ன, அது ஒரு கேள்வி இருக்குது. கரெக்டாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வாட்டர் ஃப்ளூயிடு லேயர் பை லேயராக ஃப்ளூ ஆகும். டாப் லேயர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகும், பாட்டம் லேயர் வந்து ஸ்பீட் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும், டெப்த் அதிகமாக. அப்போது வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, ஒவ்வொரு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். வெலாசிட்டி கிரேடியன்ட்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு எவ்வளோ வெலாசிட்டி இருக்குது அதுதான் வெலாசிட்டி கிரேடியன்ட்னு சொல்லுவோம். ரைட்டா? இப்போது ரெண்டு ஃபேக்டரையும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா அண்ட் வெலாசிட்டி கிரேடியன்ட். இப்போது இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணுவோமா? இது ப்ரொபோஷ்னாலிட்டியை சிம்பிளை ரிமூவ் பண்ணிட்டு வி கேன் ஈக்குவேட் பை இன்ட்ரோடியூசிங் த கான்ஸ்டன்ட். அது பேர் ஈட்டா, ஏ டிவி பை டிஎக்ஸ்ன்னு எழுதலாம். நான் இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி சிம்பிளை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டின்னு சொல்லலாம். ஈட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டிவைடட் பை ஏ இன்ட்டு டிவி. இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பிரஷன். ஃபைண்ட் அவுட் த எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், எஸ்ஐ யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர். இது வந்து ஏரியாவோட எஸ்ஐ யூனிட் மீட்டர் ஸ்கொயர், வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட். மீட்டரும் கேன்சல் ஆகிடுமா? அப்போது ஈட்டா இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் மீட்டர் -2. இது மேலே கொண்டு வந்தால் -2, எஸ் பவர் -1 மேலே கொண்டு வந்தால் என்ன ஆகும்? +1 மாறிடும். இந்த இடத்துலாம் போடுற பாருங்கள். ஈட்டா இஸ் ஈக்குவல் டு நியூட்டனோட ஃபார்முலா என்ன? கேஜி எம் எஸ் டு த பவர் ஆஃப் -1, எம் -2 எஸ். ரைட். கேஜி எம் எஸ் டு த பவர் ஆஃப் -2 நியூட்டனோட ஃபார்முலா. again I'm rearranging கேஜி எம் -2 எம் இருக்குது, எம் -1 மாறணும், எஸ் -2 எஸ் இருக்குது, எஸ் -1 மாறணும். ஸோ திஸ் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இது அப்படியே டைமென்ஷனல் ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணுங்கள். எம் எல் -1 டி -1. இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பின்னாடி ஸ்டோக்ஸ் லா அப்படிங்கிற ஒரு டெரிவேஷனை போடுவோம். தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ ரியலி லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் ஷேர் and subscribe. If you support us, we can upload more videos like this. Thank you.